நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மின்னோட்ட அதாவது எலக்ட்ரிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபிசிக்ஸில் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th சயின்ஸ் டேர்ம் 2ல் மின்னோட்டவியல் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ரிமைனிங் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ்? ரைட். இதில் ஒரு ஒன் வேர்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வேர்டு சொல்கிறது ஒரு கணக்கு. ஸோ இந்த கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு கணக்கு கேட்டுருக்குறாங்க ஆல்ரெடி. ஸோ ரொம்ப ஈஸியான கணக்குகளாக தான் இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ஈஸியான கணக்கு தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியின் வழியே 30 கூலும் மின்னூட்டமானது 2 நிமிடத்திற்கு பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஓகேவா? சரி, அப்போ மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மின்னோட்டம் அப்படின்னா கரண்ட், நொட்டேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னோட்டம் இஸ் ஈக்குவல் டு மின்னூட்டம் பை நேரம் அல்லது டைம். இதான் வந்து ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மின்னோட்டத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மின்னூட்டத்தின் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கூலும். அப்போது மின்னூட்டத்தின் அளவு கூலும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மின்னூட்டத்தின் அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30. எவ்வளோ நேரம் பாய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம். ஸோ என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா இந்த ரெண்டையும் 30 அடிச்சுட்டு 15 அப்படின்னு போட்டுறக்கூடாது. இந்த தப்பை பண்ணிடவே கூடாது. ஃபார்முலா தான், மின்னூட்டம் பை நேரம் தான். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நேரம் வந்து கண்டிப்பாக எதில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா வினாடியில் தான் இருக்கணும். வினாடியில் இருக்கணும். அப்போ இந்த மின்னூட்டம் அப்படிங்கிறது கூலுமில் தான் இருக்கணும். இந்த யூனிட்டில் தான் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. கணக்கு ஈஸியான கணக்கு, யூனிட்டில் தப்பு விட்டுரும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த கணக்கை வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ அப்போ மின்னோட்டம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 பை நேரம் வந்து 2 நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்களா, நிமிடத்தை வினாடிக்கு மாற்றுங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு, 2 நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஒரு ஜீரோவும் இந்த 0 முதல்ல கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 3 12 அடிக்கணும். ஸோ நான் என்ன சார் அப்படின்னா 1 3 3 4 3 12. அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 இருக்குது. ஸோ 1/4 வெட்டு கொடுத்தா என்ன வரும் பார்த்தீங்கன்னா முதல்ல வெட்டு கொடுக்க முடியாது, அதாவது 1 4 வெட்டு கொடுக்க முடியாது. அதனால 0 போட்டுடுறேன். 0 வச்சு ஒரு புள்ளி வைக்கிறேன். அப்போ புள்ளி வைக்கும்போது இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 10 ஆயிரும். புள்ளி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, புள்ளி வச்சா 10 ஆயிரும். அப்போ 1 4 4 ஈர் 4 8, மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ அப்போ மறுபடியும் அடி போகாது. புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0 எத்தனை நாள் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 5 20. அப்போ 0.25 இதை அடி கொடுத்தோம்னா அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.25 ஆம்பியர். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் வெட்டு கொடுக்குறதா அவ்வளோ இதாக சொல்லியிருந்தேன். அப்போது 1/4 வேல்யூ என்ன? 1/4 வெட்டு கொடுத்தா என்ன வரும்? 0.25 ஆம்பியர். அவ்வளோதான், அதுதான் அதில் போட்டிருக்கேன். ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, இந்த கணக்கை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, ஸ்கூல் புக்கில் இருக்குது. நண்பர்களே வணக்கம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூல் புக்கில் உள்ள கணக்கு தான். ஸோ அதே மாதிரி தான், ஒரு சுற்றின் வழியே 0.002 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது எனில் அச்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை மைக்ரோ ஆம்பியரில் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கரண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஐயினுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.002 ஆம்பியர். சரி, நமக்கு எதில் மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியரில் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா 1 மைக்ரோ அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் தான் போடும். 1 மைக்ரோ ஆம்பியர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 ஆம்பியர். ஓகேவா? 10⁻⁻6 ஆம்பியர். சரி, அப்போ என்ன செய்கிறேன், 1 மைக்ரோ ஆம்பியருடைய வேல்யூ இது. நான் வெறும் 1 ஆம்பியர் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறேன். அப்போ வெறும் 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இங்கே 10⁻⁻6 இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸுக்கு மாறிடும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 10⁻6 மைக்ரோ ஆம்பியர். ஓகேவா? நம்ம அந்த ஃபார்முலாலேருந்து முதல்ல என்ன செஞ்சிட்டோம், இதை எடுத்துட்டோம். அப்போது 1 ஆம்பியர் அப்படிங்கிறது 10⁻6 மைக்ரோ ஆம்பியர். ஓகே, அப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐயினுடைய வேல்யூ
0.002 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இதில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியரில் வேணும். ஸோ நான் அந்த ஐயை அப்படியே எடுத்து எழுதுறேன். எடுத்து எழுதி 0.002 இந்த ஆம்பியர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 10⁻6 மைக்ரோ ஆம்பியரை போடுறேன். 10⁻6 மைக்ரோ ஆம்பியர். ஏன்னா கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மைக்ரோ ஆம்பியரில் மாற்றுக அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், அந்த ஆம்பியரை வந்து 10⁻6 மைக்ரோ ஆம்பியர் அப்படி எழுதிட்டேன். இப்போ இந்த புள்ளியில் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி மாற்றுங்க. புள்ளியில் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா 2 அப்படி வச்சுருங்க, அந்த முழு நம்பர் அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 2 3 ரைட் சைடு நீங்கள் புள்ளியை தள்ளி கொண்டு போனீங்கன்னா வகுத்தல்ல என்ன செய்யணும், அத்தனை ஜீரோ சேர்க்கணும். புள்ளியை லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா பெருக்கிடணும். ஓகேவா? அப்போ 2 எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே இருக்குது, இங்கே ஒரு புள்ளி வைக்கிறோம், அடுத்து இங்கே போகிறோம், அடுத்து இங்கே போகிறோம். அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா 3 0 போடணும். ஓகேவா? அதாவது இந்த புள்ளியை வந்து மாற்றுறதுக்கான விதிமுறை தான் நான் சொல்கிறேன், பெரிய கஷ்டமான கணக்கெலாம் சொல்லலை. இப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன், 20 200ன்னு இருக்குது வைங்க. 200 எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 இந்த புள்ளி வந்து இங்கே புள்ளி இருக்குதுன்னு வைங்களேன், 200.09 அப்படின்னு இருக்குது, 200.09 இருக்குது. இப்போ இதை வந்து முழு நம்பராக மாற்றுறீங்க, வெறும் 2 அப்படின்னு மட்டும் மாற்றுங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த புள்ளியை இங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணும். அப்போது 2 இன்ட்ரு லெஃப்ட் சைடு கொண்டு போனால் பெருக்கிடணும். அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம், முதல்ல ஒரு ஸ்தானம், அடுத்து 2 ஸ்தானம், அடுத்து 3 ஸ்தானம், இன்ட்ரு 10⁻3 அப்படின்னு போட்டணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். புள்ளியை லெஃப்ட் சைடு கொண்டு போனால் பெருக்கிடணும், புள்ளியை ரைட் சைடு கொண்டு போனால் செஞ்சிடணும், வகுத்துடணும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா 0.002 இருக்குது. நான் புள்ளி என்ன செய்கிறேன் அப்படின்னா ரைட் சைடு கொண்டு போகிறேன். முதல்ல ஒரு ஸ்தானம் தள்ளி கொண்டு போகிறேன், அடுத்து 2 ஸ்தானம் தள்ளி கொண்டு போகிறேன், அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி கொண்டு போகும்போது அதனோட வேல்யூ 2 ஆயிரும். அப்போ 2/1000 அல்லது 2 இன்ட்ரு 10⁻³ அப்படின்னு போட்டணும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் +3, ரைட் சைடு கொண்டு போனால் -3. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு மேட்ச் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கணக்குக்கு போவோம். அப்போ இந்த முதல்ல 0.002 அப்படிங்கிற என்ன செஞ்சுட்டேன், 2/1000 அப்படின்னு போட்டேன். இங்கே மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10⁻6 இருக்குது மைக்ரோமீட்டர். ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இது வந்து எத்தனை சைவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 சைவர் இருக்குது. இங்கே எத்தனை சைவர் இருக்குன்னா 6 சைவர் இருக்குது. அப்போ இந்த 3 சைவர் இங்கே 6 அடித்தோம்னா மீதி எத்தனை சைவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 சைவர் இருக்கும். ஸோ அப்போ கடைசி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரு 10⁻³ மைக்ரோ ஆம்பியர். நான் என்ன செஞ்சேன், ஜஸ்ட்டு அடி தான் கொடுத்துருக்கேன். இங்கே உள்ள 3 சைவரையும் இங்கே 10⁻6 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 6 சைவர் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே உள்ள 3 சைவரையும் 6 சைவரையும் நம்ம அடி கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான் இருக்கும். ஸோ அதனால் நினச்சிட்டு 10⁻3ன்னு சொல்லி போட்டிருக்கேன், ஜஸ்ட் அடி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரு 10⁻³ மைக்ரோ ஆம்பியர். இதுதான் ஆன்சர். ரொம்ப முக்கியமான கணக்கு, ஸ்கூல் புக்கில் இருக்குது, பார்க்க கஷ்டமாக தெரியும், ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நமக்கு வந்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.002 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மைக்ரோ ஆம்பியரில் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 1 மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻6 ஆம்பியர். நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மைக்ரோ ஆம்பியர் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த ஆம்பியர் மட்டும் வச்சுட்டு இந்த 6 அங்கே கொண்டு போகிறேன். 1 ஆம்பியர் = 10⁻6 மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிற ஒரு டெரிவேஷன் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா டேரெக்டாக இதில் வந்து என்ன செஞ்சுறேன், சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 0.002 இன்ட்ரு 10⁻6 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.002ன்னு வருது. இப்படி வந்துச்சுனால என்ன செஞ்சிடும் அப்படின்னா புள்ளியில் இருந்துச்சுனாலே அந்த முழு எண்ணை 2 போட்டணும், வலது பக்கம் கொண்டு போனால் கீழே போட்டணும், 2 3 சைவர்னு சொல்லி கீழே கொண்டு போயிடணும். இன்ட்ரு 10⁻6 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்கிறேன், இங்கே 1000 இருக்குது, ஒன்று 1000னாலும் கரெக்டு தான், இல்லை 10⁻3 அப்படின்னாலும் கரெக்டு தான், அப்படி தானே? ஓகே, அப்போ இந்த 2 அடி கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1 2 3 சைவர் அடிச்சிச்சுன்னா இங்கே 6 சைவர் இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ சைவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 சைவர் இருக்கும். ஸோ அப்போ 2 இன்ட்ரு 10⁻³ மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். இதான் ஆன்சர். அல்லது 2000 1 2 3 மைக்ரோ ஆம்பியர், இதான் ஆன்சர். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கு
நண்பர்களே வணக்கம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். ஸோ மின்கலன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மின்கலன் அப்படின்னா பேட்ரி. ஓகே, ஆல்ரெடி முதன்மை மின்கலன் மற்றும் துணை மின்கலன் இதை பற்றி பார்த்துட்டோம். பிரைமரி பேட்ரி மற்றும் செகண்டரி பேட்ரி. ஸோ இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இதை கட்டாயம் படித்தே ஆகணும். அப்போ எதெல்லாம் முதன்மை மின்கலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்ச் மின்கலன் மற்றும் உலர் மின்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை செல், இது எல்லாமே முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு. துணை மின்கலனுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா காரிய அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன், நிக்கல் இரும்பு சேமக்கலன், இது எல்லாமே துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலனை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய் சுகியோவா. இதை மெமரி பண்ணிக்கோங்க. பேரும் கண்டிப்பாக படிக்கணும். ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு வந்துச்சு அப்படின்னா அதையும் படித்தாங்கன்னு, ஏன்னா அது சயின்ஸில் இருக்குது, சிலபஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன மின்கலன் முன்னோடி. இப்போ நவீன மின்கலன், இப்போ நம்ம ஏற்படக்கூடிய கார் பேட்டரி, இந்த மாதிரி நிறைய பேட்டரி நம்ம நவீன காலத்தில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நவீன காலத்து உள்ள பேட்டரிக்கு முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய கான்செப்ட். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் படிக்கக்கூடியது. ஓகே, நம்ம வீடுகளில் உள்ள ஒயரிங்க்கு நம்ம எந்த உலோகம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்னது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம். ஸோ தாமிரம், ஏன் தாமிரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மின் கடத்து திறன் மற்ற உலோகங்களை விட அதிகம். அதே மாதிரி மின் தடையன் பார்த்தீங்கன்னா மற்ற உலோகங்களோட கம்மி. பட்டு இருக்கிறதுல மின் கடத்து திறன் அதிகம் உள்ளது எந்த உலோகம் பார்த்துருக்கோம்? வெள்ளி தான். வெள்ளி. அதேமாதிரி மின் தடையன் குறைவாக உள்ளது வெள்ளி தான். ஆனால் நம்ம ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வெள்ளி நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ரியாலிட்டியில் நம்மளால் வெள்ளி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரத்தை யூஸ் பண்ணுறோம். ஏன் வெள்ளி யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வெள்ளி அதிக ரேட்டு. ஒயரிங்லலாம் வெள்ளி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமான செலவாகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இப்போ இதில் எது ஒன்மைடும் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கம்பிகளில் எந்த உலோகம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது ஒயரிங் கம்பி, அதாவது வீட்டு உபயோக தமிழில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா மின் கடத்திகள் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படும் உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படும் உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு, அப்புறம் கணினி, சிம் கார்டு, கணினி, அப்புறம் இந்த ஏடிஎம், இதெல்லாம் நீங்கள் நிறைய சிப்பு பார்த்துருப்பீங்க. அப்படி தான் நான் நிறைய சிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிப்புலாம் எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த சிப்புலாம் எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பயன்பாடு தான். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு உலோகம் இருக்குது. ஸோ இந்த உலகத்து வழியாக என்ன ஆகும், எலக்ட்ரான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குதும். ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இதில் சிறிய இந்த ரெண்டு இதுவும் டச் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிரும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும். ஏன்னா ரெண்டு எலக்ட்ரானும் மோதி ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். செட். அதுதான் குறுக்கு மின் சுற்று அப்படிம்பாங்க. இப்போ ஒரு ஒன்வேர்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இதான் வெல்டிங் உலோகம். வெல்டிங் உலோகம் இது மெட்டல். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டல் இருக்கும். இது எலக்ட்ராடு. வெல்டிங்க்கு எலக்ட்ராடு. ஸோ இந்த ரெண்டையும் இந்த மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது முதல்ல இந்த வெல்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ராடு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல டச் ஆகணும். இந்த மாதிரி டச் ஆகணும். இப்போ டச் ஆகும்போது கரண்ட் இந்த மாதிரி என்ன ஆகும், இந்த ரெண்டு சைடும் ஃப்ளோ ஆகும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த எலக்ட்ராடை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைப்பாங்க.
முதல்ல டச் பண்ணுவாங்க, அப்புறம் எடுப்பாங்க. ஸோ இப்படி எடுக்கும்பொழுது ஆல்ரெடி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சா. ஸோ அப்போ அதனால் இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிகமான அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அயான்ஸில் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா இந்த காற்றுல உள்ள எல்லாத்தையுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அயனி ஆக்கிரும். அயனி ஆக்கி இந்த காற்றுல வந்து என்ன செஞ்சிடும், காற்றை ஃபுல்லாக அயனி ஆக்கிரும். இந்த அயனி ஆக்குனது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆர்க்காக உருவாகும். ஸோ இந்த ஆர்க்கு வந்து இந்த மெட்டலை என்ன செய்யும், உருக செஞ்சு 2 மெட்டல் வந்து இணைக்கப்படும். இதுதான் வந்து வெல்டிங்கோட தத்துவம். பட் நம்ம ஸ்கூல் புக்கில் வெல்டிங்கோட தத்துவம்லாம் கொடுக்கல. ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெல்டிங் வந்து எந்த நடைமுறையை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா வெல்டிங் செய்தல். வெல்டிங் செய்தல் இது அப்படி எழுதிக்கங்க. வெல்டிங் செய்தல். குறுக்கு மின்சுற்று அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட்னு அர்த்தம். குறுக்கு மின்சுற்று, ஓகேவா, குறுக்கு மின்சுற்றின் விளைவாக, குறுக்கு மின்சுற்றின் விளைவாக. நம்ம குறுக்கு மின்சுற்று சொல்லியிருக்கேன், 2 எலக்ட்ரானையும் டச் பண்ணும்பொழுது, டச் பண்ணிட்டு கொஞ்சம் நகற்றும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும், காற்றுல உள்ள எல்லாமே அயனி ஆகி நமக்கு ஆர்க்கு கிடைக்கும். அந்த ஆர்க்குனால நமக்கு என்ன கிடைக்குது, வெப்பம் உருவாகுது. ஸோ அப்போ குறுக்கு மின்சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறையை பயன்படுத்துகிறது. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுருக்கேன். வெப்பத்தின் நடைமுறையை பயன்படுத்தப்படுகிறது. நடைமுறை பயன்பாடே ஆகும். ஸோ இந்த லைன் ஆன்சரிங்க அப்படி எழுதிக்கோங்க. ஒன்மைடுங்க இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்வில் பயன்பாடுகள். அப்போ அது சம்மந்தமாக வரக்கூடியலாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சாகணும். இப்போ வெல்டிங் வைக்கிறோம் அப்படின்னா அது எதனோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு மின்சுற்றுங்கிறது ஷார்ட் சர்க்கியூட்னால உருவாகக்கூடிய வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெல்டிங் செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் என்ன செஞ்சுக்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நாம் வந்து 7th சயின்ஸ் ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சுட்டோம், இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோவில் வந்து 7th சயின்ஸை முடிச்சாச்சு. அதே மாதிரி தான் 6th சயின்ஸை முடிச்சாச்சு. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ 7thலேயே பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, காந்த விளைவு அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜூல் வெப்ப விதி அப்படின்னு சொல்லி ஒரு விதி பார்த்தோம். அதுலேயே ஆல்ரெடி பார்த்ததுனால நம்ம என்ன செய்யலை, இதில் வந்து நடத்தலை. ஆல்ரெடி நமக்கு அதில் உள்ள ஒன்வேடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை என்ன செஞ்சுங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்து எதில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சயின்ஸ் டேர்ம் 2ல் மின்னியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன செய்வோம், இனிமேல் அன்றாட வாழ்வியல் பயன்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் 9th சயின்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 12th சயின்ஸில் இருக்குது. பாடம் வந்து நிறைய இடங்களில் இருந்தாலும் நமக்கு சிலபஸில் வந்து அன்றாட வாழ்வியல் பயன்பாடுகள் தான். ஸோ அந்த லைன்ஸை மட்டும் எழுதி இதில் என்ன தத்துவம் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு நம்ம முடிச்சிட்டோம்னா சயின்ஸு, ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக்கல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீட்டு பார்க்கலாம், லைட்டு பார்க்கலாம், சவுண்டு பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம்னா ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸை என்ன செஞ்சிடும், ஹோலாக கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஸ்கூல் புக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக டைம் எடுத்து நல்லா நடத்துகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.